ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டை 3ஆக கட் பண்ணிவிட்டு நீள்வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி கேப்சிகமை நீள்வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேபேஜ் கொஞ்சமாக நீள்வாக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் 6 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நூடுல்ஸை போட்டுக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா 3/4 பதத்துக்கு வேகணும். நூடுல்ஸ் 3/4 பதத்துக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நூடுல்ஸை வெளியே எடுத்துக்கலாம். நூடுல்ஸை வெளியே எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டுக்கலாம். நார்மல் வாட்டரில் போட்டு நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடாயிருச்சு. முட்டையை உடைச்சி கடாயில் சேர்த்திக்கலாம். 3 முட்டையை உடைச்சி சேர்த்திருக்கேன். முட்டையை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் போட்டுக்கலாம். லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்குன 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கை நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினது கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். கேபேஜ் பீன்ஸ் சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வதங்கிருச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக எக் பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.